ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் உங்கள் தனுஷா அடா 247 தமிழுக்காக. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க லாஸ்ட் வீடியோல குரூப் 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல குரூப் 1 எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்னா என்ன பண்ணணும், ஓகேயா, செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இதுல சொல்ல போறேன். ஓகேயா, ஸோ எஸ், இந்த செஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிந்தனை அப்படின்ற குரூப் 2 பேட்ச் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு 27th டிசம்பர் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆனுவல் பிளானர் படி இந்த வாட்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோன்னா, நம்மளுக்கு குரூப் 1 எக்ஸாம் அதுதான் ஃபஸ்ட்டு. குரூப் 1, 2, 4ல் அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாமாக வருது. உங்களுக்கு ஜூனில் நோட்டிஃபிகேஷனும், அது இல்லாமல் செப்டம்பரில் எக்ஸாமும் இருக்குது. கிட்டத்தட்ட 8.5 மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த டைமை நீங்கள் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். பெஸ்ட்டாக இந்த டைமே ஒர்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இது ரெண்டையும் சேர்த்தே இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் அது பாசிபிள். ஓகே, பிகினராக இருக்கலாம். இந்த வீடியோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் எடுத்திருக்கோம். ஓகேயா, ஸோ இதே வந்து நீங்கள் ஆல்ரெடி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஆனால் இது பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ. ஓகே, ஸோ இதில் குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எல்லாமே ஹை லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன். நீங்கள் இதுலேருந்து ப்ரொமோட் ஆகுறீங்கன்னா, நீங்கள் ப்ரொமோட் ஆகி எண்ட் ஆகிறது எப்படின்னா IAS கேடரில் எண்ட் ஆவீங்க. ஓகே, ஸோ IAS கேடரில் நீங்கள் எண்ட் ஆவீங்க. ஸோ இதில் என்ன டிகிரி வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். இதில் உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா, டெப்டி கலெக்டர், DSP, டெப்டி ரெஜிஸ்ட்ரார், இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் இருக்கும். அண்ட் இதோட டிஃபிகல்ட்டி லெவல்ன்றது ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்றாங்க. இதோட ஏஜ் லிமிட் அப்படின்றது ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஸோ 21 அப்படின்றது இருந்தால் நீங்கள் எழுதலாம். அண்ட் மேக்ஸிமம் 34, டிபெண்டிங் அப்பான் என்ன க்ரைட்டீரியான்றது 39 வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். பே ஸ்கேல்னா 56,000 இது பேஸ் பே. ஓகே, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கைக்கு வர்றது ஒரு 75,000 வரும் பிகினிங் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். ஓகே, தென் குரூப் 1 இதில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூன்னு 3 லெவல் இருக்குது. இதெல்லாம் கம்பேரிசனுக்காக வச்சுருக்கேன். ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ இதில் இந்த 2 மட்டும்தான் உங்களோட ஃபைனல் ரேங்கிங்க்கு எடுத்துவாங்க, மெயின்ஸும் இன்டர்வியூ மார்க்கையும். ப்ரிலிம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணணும். ப்ரிலிம்ஸில் 175 கொஷின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸும் 25 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட்லேருந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து டஃப்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேயா, ஸோ இது இல்லாமல் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, மெயின்ஸில் நீங்கள் பேப்பர் 1 அப்படின்றது குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும், அதாவது பாஸ் பண்ணால் போதும் அதில். தென் பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அண்ட் இன்டர்வியூ மார்க் இதெல்லாம் தான் ஃபைனல் மார்க்குக்கு எடுத்துக்குவாங்க. ஓகே, 250 மார்க் ஜென்ரல் ஸ்டடீஸ், எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, இது எல்லாமே முக்கியம். ஓகேப்பா, தென் அடுத்தது இன்டர்வியூ 100 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக எவ்வளோ, 850 மார்க்ஸ். இது ஒரு 750, இது ஒரு 100, 850 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைனலாக எடுத்துக்குவாங்க. அதில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் என்ன ரேங்கிங் வரீங்க, அதுதான் உங்களோட ஃபைனல் ரேங்கிங். ஓகே, ஸோ எஸ், இதில் நீங்கள் டார்கெட் ஸ்கோராக வைக்கிறது அப்படின்றது, கட் ஆஃப்ன்றது வேற. கட் ஆஃப்ன்றது 137லேருந்து 148 வரைக்கும் கூட போயிருக்கு குரூப் 1 பொறுத்தளவுக்கு. ஓகேயா, சில டைம் 135 கூட வந்திருக்கு. ஆனால் நீங்கள் டார்கெட் ஸ்கோரா 160+ எடுக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 200 கேள்வி கேட்குறாங்க, இதில் 300 மார்க்கு. நீங்கள் 200 கேள்வியில் 160 கேள்வி கரெக்டாக இருக்கணும். 160 மார்க் சொல்லலை, 160 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக வாங்கியிருக்கணும். ஓகேயா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரிலிம்ஸோட சிலபஸ். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் தான் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, உங்களோட ப்ரிலிம்ஸ் சிலபஸ், மெயின் சிலபஸ் இதெல்லாம் ஒன் சைட் போட்டு நீங்கள் ஒரு வாலில் ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அந்த இடத்துல. ஸோ இங்கே ஒரு டேபிள் போட்டு படிக்கிறீங்கன்னா அந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய வாலில் நீங்கள் எல்லாம் ஒட்டி வச்சுக்கணும். ஓகேயா, ஸோ இது பண்ணணும். தென் அடுத்தது உங்களுக்கு வெயிட்டேஜ், என்னென்ன டாபிக்கு என்னென்ன வெயிட்டேஜ்னு தெரியணும்.
இப்போ 200 கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னே சொல்லிட்டாங்க. ஒன்று ஆப்டிடியூட் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் 25, அப்புறம் 175 ஜிஎஸ்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அப்படின்றது என்னன்னா உங்களோட எக்கானமி, பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஓகேயா? இது மூணும் சேர்த்தே உங்களுக்கு எவ்வளோ வருது? 130 கொஷின்ஸ். நான் எவ்வளோ எடுத்தா உங்களுக்கு கிளியர்டுன்னு சொன்னேன்? 160 ப்ளஸ் வந்து நீங்கள் டார்கெட் ஸ்கோராக வச்சுக்கணும்னு சொன்னேன். 150 அப்படின்றது கட் ஆஃபாக கூட வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ டார்கெட் ஸ்கோர் அப்படின்றது 160 வச்சுக்கோங்க. அதில் 130 கொஷின்ஸ் இதிலிருந்தே வந்துடுது. அப்போ நீங்கள் இந்த 3 சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக படிக்கணும். இது இல்லாமல் ஆப்டிடியூடில் 25 கொஷின் அதை ஆட் பண்ணுங்க. ஸோ 25 கொஷின்ஸா அதெல்லாம் ஆட் பண்ணால் இதுவே உங்களுக்கு 155 கொஷின்ஸ். கட் ஆஃபை விட ஜாஸ்தியாக போயிடுச்சு இந்த பார்ட் மட்டும் பண்ணாலே. இது இல்லாமல் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இதெல்லாம் இருக்குது. இதில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த 25 கொஷினில் இந்த போர்ஷனில் மட்டுமே 1885லேருந்து 1947 வரைக்கும் இந்த போர்ஷன். இதுக்கு முன்னாடி 1857 கூட கவர் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ்னா 10 to 12 கொஷின்ஸ் கேட்பாங்க இதிலேருந்து மட்டுமே. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான பார்ட். நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை இப்படி தான் வைக்கணும். ஓகேயா? உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் இருக்கணும். பாலிட்டி, எக்கானமி அண்ட் ஹிஸ்ட்ரி இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது கூட ஆப்டிடியூடையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு 155 கொஷின்ஸ். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணணும். ஓகேயா? அஃப்கோர்ஸ் இதில் வந்து நீங்கள் 150 அவுட் ஆஃப் 155 எடுக்க முடியாது. ஏன்னா அப்படி கொஷின் பேப்பர் செட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னால் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இதில் நான் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் படிக்கணும். அப்போ ஃபோக்கஸ் ஏரியா இதுதான். ப்ரைமரி ஃபோக்கஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு படிக்கணும், அப்புறம் பாலிட்டி படிக்கணும், அப்புறம் இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமிலேயே 2 பார்ட்டாக இருந்தது. அதுலேயே பார்த்துருப்பீங்கன்னா இந்தியன் எக்கானமி, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 10 கொஷின் வரும். கொஷின் பேப்பரை டஃப் ஆக்கணும்னா 15 கொஷின் கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னாலே 40 இதுவும் ஒரு 40யாக எடுத்துக்கோங்க. 50 வராது. தென் 25. ஸோ 120 ப்ளஸ் இது வந்து 25, 145 ப்ளஸ் இது 135 கொஷின்ஸ் இதுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு படிங்க, அப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் இந்த 2 படிங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் சயின்ஸ். இதை விட்டுலாமானா நோ. கண்டிப்பாக எந்த ஒரு சப்ஜெக்டையும் எக்ஸாமுக்கு படிக்காமல் போயிடாதீங்க. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் 9th and 10th ஸ்டாண்டர்ட் புக்கு படிச்சிடணும். ஓகே? சயின்ஸ் எடுத்துக்கிட்டா நீங்கள் 9th and 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிச்சிடணும். அதுவே சயின்ஸுக்கு போதும். இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன சயின்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் வருதோ அதெல்லாம் படிக்கணும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். உங்களுக்கு எப்போ எக்ஸாம்? செப்டம்பரில் எக்ஸாம். அப்போ நீங்கள் ஆகஸ்ட் 2026 வரைக்கும் படிக்கணும். இந்த வருஷம் ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் 2025லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 2026 வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் மினிமம். ஓகே? ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். தென் இது இல்லாமல் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்கும் இந்த சயின்ஸ் எல்லாமே எஸ்எஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்ன சோர்ஸ் அப்படின்னா உங்களோட ஸ்கூல் புக்ஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணும். ஓகே? 6th-லேருந்து 12th வரைக்கும் எஸ்எஸ் புக்ஸை ஃபுல்லாக படிக்கணும். எஸ்எஸ் புக்ஸ்னால் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி. இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஓகே? ஸோ இது மட்டும் போதுமானா நோ, கண்டிப்பாக இல்லை. ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா புக்கு, எனி எக்ஸ்ட்ரா புக் இஸ் ஓகே. ஓகேயா? ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கணும். அந்த புக்கு நீங்கள் எந்த புக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் பாலிட்டி அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம்க்கு லக்ஷ்மிகாந்த்,
தமிழ் மீடியமுக்கு நீங்கள் பிரகதீஷன் படிக்கலாம். தென் எக்கானமினா சங்கர் கணேஷ், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஆனால் இது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் உதவும். நீங்கள் குரூப் 1 சீரியஸாக எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரமேஷ் சிங் பார்க்கலாம். இதே ஆப்டிடியூட் அப்படின்னா உங்களோட ஸ்கூல் புக்ஸும், இது இல்லாமல் எனி அதர் நீங்கள் கரண்ட் இது ஆர்எஸ் அகர்வால் என்ன வேணால் பார்க்கலாம், இல்லை அருண் சர்மா என்ன புக்குனாலும் பார்க்கலாம் எக்ஸ்ட்ராவா. இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு ஸ்பெக்ட்ரம் படிக்கலாம். ஓகே, ஜியாகிரஃபி இதெல்லாம் வந்து நீங்கள் இதிலே இந்த 3 போர்ஷன் இந்த இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிக்கலாம். இதெல்லாம் மட்டும் நீங்கள் மற்ற எக்ஸ்ட்ரா புக்கில் படிக்கணும். மற்றதெல்லாம் வந்து ஸ்கூல் புக் மட்டுமே போதும் இதில் எல்லாம். ஸோ ப்ரையாரிட்டி 1 இருக்கிறதுல நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ்டு புக் படிக்கணும். இதில் வந்து ஸ்கூல் புக் அலோன் இஸ் இனஃப். இதில் வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அது இல்லாமல் 9th and 10th உடைய சயின்ஸ் புக்கை படிக்கணும். ஓகே, சயின்ஸ் படிங்க, ஆனால் கடைசியாக படிங்க. இந்த போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு முடிங்க. ஓகே, இந்த போர்ஷனை ஒரு நாளைக்கு ப்ரையாரிட்டைசேஷனில் இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாவது உங்களுக்கு தினமும் படிச்சிருக்கணும். ஓகே, தென் உங்களோட குரூப் 1 மெயின்ஸ் அதோட சிலபஸ் என்ன? இது ரிட்டன் எக்ஸாம். பேப்பர் 1ன்றது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ 100 மார்க்ஸ் SSLC 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஆனால் மற்றது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10 மார்க் கொஷின்ஸும் 15 மார்க் கொஷின்ஸும் எப்படி எழுதுறதுன்றதை பார்த்துக்கணும். இதுக்காக நான் வந்து தனியாக ஒரு செஷனே உங்களுக்கு கொண்டு வரேன். 10 மார்க் கொஷின்ஸ் 15 மார்க் கொஷின்ஸ்லாம் எப்படி எழுதுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக குரூப் 1 மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு ஒரு செஷன் கொண்டு வரேன். நீங்கள் அதில் பாருங்கள். ஓகேயா, தென் அது இல்லாமல் பேப்பர் 2 அப்படின்றது 250 மார்க்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட், எல்லாமே அதே மாதிரி தான். பேப்பர் 3 பேப்பர் 4. இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு 100 மார்க்ஸ். சோஷியல் இஷ்யூஸ் ஆஃப் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடும் 100 மார்க்ஸ். அண்ட் எத்திக்ஸ் லாஸ்ட் வந்து மேக்ஸ் இருந்தது, அந்த மேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எத்திக்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேயா, ஸோ யூபிஎஸ்சியில் வர மாதிரியே மாற்றிருக்காங்க. யூபிஎஸ்சியில் ஒரு தனி பேப்பராகவே GS4 எத்திக்ஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே 3 பேப்பரில் ஒரு 50 மார்க் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் a வெரி பிக் சேஞ்ச். தென் அடுத்தது பேப்பர் 3, இது வந்து பாலிட்டியும் அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் வேர்ல்டு, அதாவது பாலிட்டி ஃபாரின் அஃபேர்ஸும், அது ஒரு 100 மார்க்ஸ். இது எல்லாமே 10 மார்க் அண்ட் 15 மார்க்காக இருக்கும். தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் நீங்கள் எடுக்க முடியும். தென் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், இது ஒரு 50. ஓகே, தென் இது இல்லாமல் கடைசி பேப்பரில் ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கானமி, இதெல்லாம் 75, 100 மார்க்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பிளிட்டப் இருக்கும். இதை வந்து நீங்கள் டே டு டே என்ன சொல்கிறது, தினமும் டே 1 ஆஃப் யுவர் ப்ரிப்ரேஷன்லேருந்தே ஆன்சர் ரைட்டிங்கிறது நீங்கள் எழுதி பார்க்க ஆரம்பிங்க. வருதோ இல்லையோ தினமும் ஒரு ஆன்சர் எழுதி பாருங்கள். தினமும் ஒரு ஆன்சர் இந்த 8 மாதமும், மண்டே டு சாட்டர்டே ஓகே, இல்லை மண்டே டு ஃப்ரைடே எதுனாலும் ஓகே. ஆனால் தினமும் மண்டே டு ஃப்ரைடே மட்டும் கூட வச்சுக்கோங்க. மண்டே டு ஃப்ரைடே ஆன்சர் ரைட்டிங், ஒரு ஆன்சர் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் எழுதுறது ஈஸியானதுக்கப்புறம் 2 ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. கீ திங்ஸ் டு ரிமெம்பர். ஸோ இப்போ குரூப் 1 பற்றி மோஸ்ட்டாக எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் புக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான சோர்ஸ்ன்றது சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் தான். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் உடைய சிலபஸையும் குரூப் 1 உடைய ப்ரிலிம் சிலபஸையும் குரூப் 1 உடைய மெயின் சிலபஸையும் என்ன பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் போட்டி, அதாவது பிரிண்ட் போடுறதுன்றது 1 சைடாக பிரிண்ட் போட்டுக்கணும். பிரிண்ட் போட்டு அதை ஒரு டேபிளில் ஒட்டி வச்சுருங்க. இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இதை லாஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் பிரிண்ட் போடுங்க. அதுவும் குரூப் 1 மட்டும் பிரிண்ட் போடுங்க. இது ஏன்னு சொல்கிறேன். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ன்றது ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கேட்கப்பட்ட எல்லா ஜிஎஸ்ஸையும் ஆன்சர் பண்ணி பார்க்கணும். ஆனால் ரெஃபரன்ஸ் எடுக்கிறப்ப, அதாவது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு இதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய குரூப் 1 கொஸ்டின் எப்படி இருக்குன்றதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆனால் டெஸ்ட் போடுறப்ப எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் போடணும்.
ஓகே, ஸோ அதான் இங்கே அர்த்தம். ஸோ இது பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு ஸ்பைரல் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. தென் லெஸ் இஸ் மோர், அதாவது ஒரே சப்ஜெக்ட்க்கு 2-3 புக்கு, அதாவது நான் பாலிட்டி எடுத்தால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக்கு, லக்ஷ்மிகாந்த் புக்கு, டிடி பாஷா புக்கு எல்லாமே படிப்பேன், எல்லாத்தையும் வச்சு ஆன்சர் எழுதுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ், எஸ்எஸ் 6th to 12th, சயின்ஸ் 9th 10th, இதை மட்டும் படிக்கணும். அட்வான்ஸ்டு புக் நான் என்ன சொன்னேன் இல்லையா, பாலிட்டிக்கு என்ன, ஹிஸ்ட்ரிக்கு என்ன, எக்கானமிக்கு என்ன, ஜியாகிரஃபிக்கு என்ன, ஜியாகிரஃபிக்கு இல்லை, ஸோ இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். இங்கே வேல்யூ அடிஷன் அப்படின்றது கூகுள் மட்டும்தான். ஒரு சின்ன டாபிக் இல்லைன்றக்காக அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் இதில் போய் தேடக்கூடாது. ஒரு டாபிக் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சின்னு தேடி வரல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் அப்படின்னு வந்துச்சு. ஓகேயா, இந்த பில் வந்து உங்களுக்கு எதுவும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸில் கிளியராக இல்லை அப்படின்னா, ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் யூபிஎஸ்சின்னு போடுங்க, அதில் இருக்கிற கண்டென்ட் படிங்க. குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எப்படி படிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் குரூப் 1க்கு பேப்பர் கரெக்ஷன்லேயும் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஓகே, தட் இஸ் அ வெரி குட் திங் உங்களுக்கு, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, தென் பி மெயின்ஸ் ரெடி பிஃபோர் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு நான் ஒரே டெக்னிக் தான், எல்என்டி மெத்தட்னு சொல்லுவேன். இது எல்என்டி மெத்தட்னா என்னென்னா, ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கணும், 2 டெஸ்ட் போடணும். ஓகே, இந்த 2 சப்ஜெக்ட் படிக்கணுன்றது எது வேணாலும் பண்ணலாம். அதில் நான் சொல்கிறது ஒரு ஈஸி சப்ஜெக்ட் படிங்க, ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் படிங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஈஸி கஷ்டன்றது மாறும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்தளவுக்கு வந்து எக்கானமின்றது கஷ்டமாக இருக்குன்னு வைங்க, எனக்கு வந்து ஆனால் பாலிட்டின்றது ஈஸி, ஹிஸ்ட்ரின்றது ஈஸி, இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். நான் வந்து எக்கானமி அண்ட் பாலிட்டி, எக்கானமி அண்ட் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி படிப்பேன். ஏதோ ஒரு ஈஸி சப்ஜெக்ட், ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் இது இல்லாமல் 2 டெஸ்ட்டு, ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு, இன்னொன்று மெயின்ஸ் டெஸ்ட். ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் என்னன்னா, ஸ்டார்டிங்கில் 25 கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 25 கொஷின்ஸ் அல்லது 20 கொஷின்ஸ் மினிமம். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கூட ஆரம்பிக்கலாம், தெரியலனாலும் பரவாயில்ல, சும்மா கூட ஆரம்பிங்க. இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா எனக்கு என்னன்னே தெரியலன்னு பயமாக இருக்கும் மேம் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்லாம் கூட பார்க்கலாம். அடாலையும் இருக்குது டெஸ்ட் பேட்ச், இல்லை அவுட் சைட்ஸ்லேயும் டெஸ்ட் பேட்ச் எல்லாம் இருக்குது. அதில் சப்ஜெக்ட் வைஸில் இருக்கும், டாபிக் வைஸில் இருக்கும், அந்த டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேயா, தென் உங்களுக்கு இது இல்லாமல் ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து 50 கொஷினாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதை வந்து 2 கொஷின்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பண்ண வேண்டாம், ரொம்ப ஓவர்வெல்டாக ஃபீல் ஆகும். ஓகேயா, ஸோ 25 கொஷின்ஸ் இஸ் குட், டீசென்ட். இதில் 1 கொஷின் இஸ் குட், இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது வந்து நான் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள சொல்கிற ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்குன்னு வேணால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் பண்ணதுன்னா குட், அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் இன்கேஸ் நீங்கள் கிளாஸஸ் வரீங்கன்னா, இதில் வந்து ஸ்டடி டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கேன். கிளாஸ் வந்தாலும் சரி, கிளாஸ் வரலைனாலும் சரி, இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். கிளாஸ் நடக்கிறப்ப நோட்ஸ் எடுங்க, நீட்டாக எடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்லையா அட்லீஸ்ட் ஸ்கிரிபிளாவது பண்ணுங்க, அதை அடுத்த வாட்டி பார்க்க கூட தேவையில்லை. ஆனால் எழுதும் போதும் காதில் கவனிக்கிறீங்க, கண்ணில் பார்க்குறீங்க, கையில் பென் இருக்குது, எல்லாமே வந்து மல்டிபிள் சென்சஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போ உங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும், இன்னும் உள்ளே போய் மைண்டில் செட்டில் ஆகும். தென் இன்டர்லீவ்டு ப்ராக்டிஸ், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்காமல் 2 அல்லது 3 சப்ஜெக்ட் படிக்கிறது. தென் ஆக்டிவ் ரீகால், இது என்னன்னா பாசிவ் லேர்னிங், ஆக்டிவ் ரீகால், 2க்கும் வித்தியாசம் இருக்குது. வெறும் சும்மா சாதாரணமாக படிக்கிறது அப்படின்றது பாசிவ் லேர்னிங். ஆக்டிவ் ரீகால்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வெவ்வேறு டெக்னிக் இருக்குது. அதாவது படித்ததை ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க, அதை அடுத்த வாட்டி ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க. இது எப்படி பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீஆம்பிள் டாபிக் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு 6 பாயிண்ட் ஞாபகம் இருக்குது, 4 பாயிண்ட் ஞாபகம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கேப் அட்ரஸ் ஆகுது. அதுதான் இந்த ஆக்டிவ் ரீகால். நீங்கள் படிச்சுட்டு செகண்ட் டைம் வெறும் படிக்க மட்டும் செஞ்சீங்கன்னா எங்கே பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது.
ஆனால் இது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை காட்டி கொடுத்துரும். தென் ஸ்பேஸ்டு ரெப்படேஷன். ஓகே, இது சொல்லலை பாருங்கள். ஆக்டிவ் ரெக்கார்டில் ஃபின்மேன் டெக்னிக் யாருக்காவது சொல்லித்தர மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரணும். தென் இப்போ எழுதி பார்க்க சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ சொல்லி பாருங்க இல்லைன்னா எழுதி பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது பண்ணுங்க. கடைசியாக டெஸ்ட். டைரக்டா போய் உங்களுக்கு 10 பாயிண்ட்ல 6 பாயிண்ட் தான் தெரியுதுன்றத இங்கே எழுதி பார்த்தே கண்டுபிடிக்காம டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் 60% தான் இருப்பீங்க. ஆனால் இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே வந்து 8 அல்லது 9 அவுட் ஆஃப் 10 எடுப்பீங்க. அப்போ எவ்வளோ? வெறும் 10% தான் லேக் ஆகுறீங்க. அதெல்லாம் இந்த கேப் எல்லாம் இதில் ஆக்டிவ் ரிகாலில் ஃபில் ஆகிடும். தென் ஸ்பேஸ்டு ரெப்படிஷன், அதாவது ரிவிஷன் பண்ணுறது, ஆனால் ஒரு டைம் கேப் வச்சு ரிவிஷன் பண்ணுறது. அதாவது டெய்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன் பண்ணுறது. தினமும் ½ an hour அன்னைக்கு என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணணும். சும்மா அதில் ஃபேக்ட் மட்டுமாவது ரிவைஸ் பண்ணணும். தென் இது இல்லாமல் வீக்கு முடியுது, எய்தர் சாட்டர்டே ஆர் சண்டே, இதில் எந்த நாள் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சண்டே நீங்கள் படிக்க மாட்டேங்க அப்படின்னா சாட்டர்டேவை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் எல்லா நாளுமே படிப்பேன் அப்படின்னா சண்டேவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ரிவைஸ் பண்ணுங்க. தென் எல்லா மாசத்தோடைய 30ஆம் தேதி அல்லது 31 எந்த மாசத்துல எந்த நாள் கடைசியா வருதோ அந்த நாளை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தென் போமோடோரோ மெத்தட். மேம் நான் காலேஜில் படித்தது, அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டேன், இல்லை காலேஜில் வந்து நான் சரியாக படிக்கல, ஸ்கூலில் தான் நல்லா படித்தேன், என்னனாலுமே என்னால் இப்போ உட்காந்து படிக்க முடியல அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் போமோடோரோ டெக்னிக். 25 minutes of studying and 5 minutes of break. ஓகேயா? இந்த மாதிரி அலாரம் செட் பண்ணிக்கோங்க. இந்த அலார்ம் வந்து உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டில் போமோடோரோ கிளாக்னே ஒன்று இருக்குது. அந்த கிளாக் வாங்கி அந்த 25 minutes 5 minutes கேப்பாக அதில் பார்த்துக்கோங்க. தென் ஹேபிட் ஸ்டாக்கிங், அதாவது புதுசாக படிக்கிறத வந்து புது ஹேபிட்டாக டெவலப் பண்ணுறீங்க. ஓகேயா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹேபிட் மேலே இன்னொரு ஹேபிட் ஆட் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிற ஹேபிட்னா என்ன சொல்லலாம்னா, சாதாரணமாக ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா நான் ப்ரஷ் பண்ண உடனே வந்து பாலிட்டி படிக்க ஆரம்பிப்பேன் ஆர் டஃப் சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த LNT டெக்னிக் இருக்கு இல்லையா, அதில் 2 படிக்கணும் 2 டெஸ்ட் போடணும்னு சொன்னேன் இல்லையா. நான் ப்ரஷ் பண்ண உடனே பாலிட்டி படிக்க ஆரம்பிச்சிருவேன், கஷ்டமான சப்ஜெக்ட் படிச்சிருவேன். தென் காலையில் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஈஸியான சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிச்சிருவேன். தென் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருவேன். ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹேபிட் மேலே இன்னொரு ஹேபிட் பிளேஸ் பண்ணுறத ஹேபிட் ஸ்டாக்கிங், ஒன்று மேலே வைக்கிறது. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 7 to 8 hours தூங்கணும். 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அட் டைம்ஸ் உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா பவர் நாப் ஒரு 20 minutes எடுக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா, படிக்கிறப்ப தூக்கம் வருதுன்னா மேக்ஸ் போட்டு பாருங்கள். அதை மீறியும் தூக்கம் வருதா டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதையும் மீறி தூக்கம் வருதுன்னா பவர் நாப் எடுத்துக்கோங்க. ஓகே, பவர் நாப்னா 20 minutes மட்டும் தூங்குறது. எஸ், இதோட நம்ம செஷன் முடிஞ்சாச்சு. நம்ம TNPSC Group 1, Group 2, Group 4க்குன்னு 3 பேட்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ஒன்று சிறகுகள் ஃபார் Group 1, சிந்தனை ஃபார் Group 2 அண்ட் லட்சியம் ஃபார் Group 4. ஸோ ஆல்ரெடி இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்தது 27th டிசம்பரும் 23rd டிசம்பரும் இது சிந்தனை அண்ட் லட்சியம் பேட்ச் Group 2 Group 4 ஆரம்பிக்குது. ஜாயின் பண்ணுறவங்க YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணால் 22% ஆஃபரோட ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ADA247 வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஏதாவது அட்மிஷன்ஸ் டவுட்னா இந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க. தென் இது இல்லாமல் நம்ம ADA247 தமிழ் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் 2 பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், இதோட இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் உங்களோட கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.